இப்போ நம்ம பார்க்குறது மல்டி மல்டி கலரில் அதாவது அந்த பேஸ்டல் கலர்ஸ் இருக்குது இல்லையா, ரொம்ப அழகான பேஸ்டல் ஷேட்ஸு, மல்டி கலர், லாவெண்டர், ஐஸ் ப்ளூ, லைட் பிங்க்கு, பர்பிள், இந்த மாதிரி ஒயிட், இந்த மாதிரி கலர்ஸ்லாம் சேர்ந்து இருக்குது. அக்வா க்ரீன், அது மாதிரி எல்லாம் சேர்ந்து இருக்குது. இதை பம்ப்கின் ஷேப்பில் இருக்குது. இந்த பீட்ஸ் பம்ப்கின் ஷேப்பில் இருக்குது. நடுநடுவில் நட்ஸு கொடுத்துருக்கு. இது 14 கேரட் கோல்டு டஸ்ட் பவுடர் அதில் பண்ணியிருக்கு இந்த நட்ஸு. ஸோ இதுக்கு லாங் லைஃப், அவ்வளோ சட்டுன்னு இது ஆகாது. எப்படியுமே இதில் கழுத்தில் படாது. ஏன்னா இதுக்கு வெளியில் அதோடைய ரேடியஸ், அந்த பீடோட ரேடியஸ் அந்த நட்ஸோட ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால அது உள்ளே தான் இருக்கும். அது ஜஸ்ட்டு அந்த ஒரு கேப் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் அப்பப்போ லைட்டாக அது கோல்டன் ஷேட் அடிக்கிறதுக்கும் இருக்குது. பேக்கில் இவ்வளோ லென்த்தியான ஒரு பேக் செயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம், லென்த்தியாகவும் போட்டுக்கலாம். ஸோ இந்த பீடுக்கு இது பம்ப்கின் ஷேப்பில் இருக்குது, மல்டி கலர். இந்த பீடோட பேர் என்னன்னு கேட்டால் கிராக்கிள்டு அகேட். கிராக்கிள்டு அகேட்டுன்னு சொல்லுவாள். இது அகேட்ஸ்லேயே கொஞ்சம் கிராக்கிள் ஆன மாதிரி உள்ளெல்லாம் எப்படி இருக்குது இப்போ, கிராக்கிள் ஆன மாதிரி. இதாவது வெளியில் ஸ்மூத்தாக தான் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே கிராக்கிள் ஆன மாதிரி இருக்குது இல்லையா. வெளியில் இந்த மாதிரி ஒரு மாதிரி கரடு முரடாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. வெளியில் ரொம்ப ஸ்மூத்து சர்ஃபேஸாக தான் இருக்குது. உள்ளே அந்த கிராக்கிள் ஆன மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் கிராக்கிள்டு அகேட்ஸ்னு பேர். மல்டி கலர். இது உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பம்ப்கின் ஷேப்பில் ரொம்ப அழகான ஒன்று இது.